பார்க்க போற வீடியோ என்னன்னா நிறைய பேர் கமெண்ட்ல நான் நிறைய வீடியோலயே சொல்லியிருக்கேன் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி ஃப்ரீக்வெண்டா நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ ஒரு மாதமும் பிரெக்னன்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த பீரியட்ஸ் டேஸ் ஒட்டி நாள் நெருங்க நமக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம உடம்புல சில சேஞ்சஸ் வந்தாலும் இது வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ அதை பத்தி பேசிக்கா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு நாள்ல இருந்து வர வாய்ப்பு இருக்கு, எப்படி இருந்தா அதை நம்ம பிரெக்னன்சி சிம்டம்ஸா கன்சிடர் பண்ணணும், எப்படி இருந்தா அதை வந்து நம்ம எதுவும் கன்சிடர் பண்ண வேண்டாம், இதை பத்திலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், அதாவது நான் சொல்றது வந்து பீரியட்ஸ் ஆன 25 நாளைக்கு மேல. எப்பயுமே பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எப்ப தெரியும்னா குறைஞ்சது ஒரு 25 நாள் வந்து ஆகும். சில பேர் வந்து 21 டேஸ்லயே சிம்டம்ஸ் தெரியுதுன்னு சொல்றோம்ல, அது வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸ். நார்மலாவே ஓவலேஷனுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் வந்து நம்ம உடம்புல வந்து நடக்கும், ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் நம்ம உடம்பு. அது வந்து நமக்கு பேபி ஃபார்ம் ஆயிருந்தாலும் நடக்கும், பேபி ஃபார்ம் ஆகாட்டியும் அந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்கும், ஓவலேஷன் அண்ட் ஓவலேஷன் அப்போ. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 21-22 நாள்ல நமக்கு தெரியுது. பட் பேசிக்கா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய பொதுவா வந்து 25 நாளைக்கு மேலாகும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்றதெல்லாம் ரொம்ப பேசிக்கா ரொம்ப காமனா சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். இது வந்து உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு மேல வருது அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் இப்படி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் தான் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க பிரெக்னன்சி சிம்டம்ஸா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், பீரியட் சிம்டம்ஸாவும் கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை அப்படியே விட்டுருங்க, நமக்கு இது எப்பயுமே வரதான், இது நம்ம நார்மலா நம்ம உடம்புக்கு வருது, நம்ம இதை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு நீங்க மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுட்டு பீரியட்ஸ் தள்ளி போகுதான்னு மட்டும் பார்க்கணும். இதே இது உங்களுக்கு வந்து 1-2 விஷயம் சேஞ்சா இருக்கு, எக்ஸ்ட்ரா தெரியுது, எனக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அண்ட் ஒரு 2 டேஸ் தள்ளி போனாலே கிட்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ரீசெண்டா கூட நேத்து கூட ஒரு சிஸ்டர்ட்ட சொன்னேன், அவங்களுக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா 32 டேஸ்ல வந்துருமா பீரியட்ஸ் வந்து, பட் 38 வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட அதான் சொன்னேன், 32ல வந்துருன்றது உங்களுக்கே தெரியுது, அப்ப 38 வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும் 3 டேஸ் தள்ளி போனோடனே, அதுவும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குன்னா 3 டேஸ் 2 டேஸ் தள்ளி போனாலே செக் பண்ணி பாத்துருங்க. சோ இப்ப இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்களா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பயும் தாண்டாம இந்த மாதம் மட்டும் ஒரு 3 நாள் தாண்டுது சிம்டம்ஸ் தெரியுதுன்னா லேட் பண்ணக்கூடாது, உடனே கிட்ல செக் பண்ணி பாக்குறது நல்லது. சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா அதை நம்ம மைண்ட்ல கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஸ்ட்ல வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். பிரெஸ்ட் வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நார்மலாவே ஒரு பீரியட்ஸ் அப்பயோ ஓவலேஷன் அப்பயோ பிரெஸ்ட் பெயின் வந்து இருக்கும். ஸோ மார்பகங்கள்ல வலி இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்ல ரொம்ப இருக்கும், 20-22 அந்த மாதிரி. கொஞ்சம் 25-26லலாம் அந்த பெயின் வந்து ரொம்ப இருக்காது, மைல்டா இருக்கும். பட் பிரெக்னன்ட் அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கமா கொஞ்சம் கனமா வலி இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி 25க்கு மேல 30 கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுது, உங்களால வந்து உங்களோட பிரெஸ்ட்டை டச் பண்ணும்போது நல்லா பெயின் ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அது பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது நிறைய பேருக்கு தோன்றக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பீரியட்ஸ் டிலே ஆனோடனே பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்ட்னஸ். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எனக்கு மெயினா வந்தது டயர்ட்னஸ் தான் வந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு வந்து அப்ப நான் கிட்ல செக் பண்ணல, ஆனா எனக்கு வந்து என் லைஃப்ல நான் அப்படி ஒரு டயர்ட்னஸ் நான் ஃபீல் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் மூச்சு வாங்குறது எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஒரு 30 டேஸ் போல அந்த மாதிரி எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு டயர்ட்னஸ். அதுக்கப்புறம் கிட்ல செக் பண்ணோன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த டயர்ட்னஸ் வந்து எனக்கு இதனாலதான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா பயங்கரமான ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப அசதியா இருக்கு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப டயர்டா இருக்கு, அலுப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்குன்னா நீங்க வந்து கிட்ல செக் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்லி பீரியட்ஸ்க்கு முன்னாடி டயர்ட்னஸ் வந்து அவ்வளவா வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸ்டொமக் பெயின் பிரெஸ்ட் பெயின் கூட பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும், பட் டயர்ட்னஸ் வந்து அவ்வளவா பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் வராது. ஸோ உங்களுக்கு அந்த டைம் மட்டும் அப்படி இருக்கு, நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணல எங்கேயும் போல பட் டயர்டா ஃபீல் ஆகுதுன்னா நீங்க நாள் உடனே தள்ளி போனோன்னு செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் இல்ல டேஸ்ட்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. வாமிட்டிங் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் லேட்டா தான் வரும், கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். போய் வந்து அந்த நமக்கு வந்து கர்ப்பவாந்தின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லுவோம், மசக்க வாந்தி, அது வந்து லேட்டா தான் வரும். நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும், முன்னாடியே வராது.
ஆனால் முன்னாடி என்ன ஆகும்னா நீங்கள் நான் சொல்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லை வந்து நமக்கு வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம பாடி. ஒரு சின்ன ஸ்மெல்னா கூட நமக்கு தலைவலிக்கிற மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி வாமிட்டிங் வராது, உங்களுக்கு வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்போயும் சாப்பிட்ற ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கல, இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணுது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் பீரியட்ஸ் டிலே ஆனோடனே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசான ஸ்டொமக் பெயின் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு நாள் தள்ளி போய் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு 50 to 60 days இருக்கும் அது. அப்போ வந்து எனக்கு நைட்டில் வந்து நல்ல பெயின் இருந்துச்சு, ஹெவியான பெயின்னு சொல்ல முடியல. பட் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னடா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஸ்கேன் பண்ணிட்டோம், நம்ம ஹார்ட் பீட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இப்படி வயிறு வலிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தொப்புளுக்கு கீழே எனக்கு வந்து அந்த பெயின் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு 50 நாளைக்கு மேலே. பட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஃபீல் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டொமக் பெயினுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி லேசாக ஒரு பெயின், தொப்புளுக்கு கீழே ஒரு லேசான ஒரு பெயின் இருக்குது. அதாவது பாடி ஹீட்னா ரொம்ப குத்தும், பாடி ஹீட்னால வரக்கூடிய பெயின் வந்து ரொம்ப குத்தும். ஃபுட்டுனால ஒத்துக்காதது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வயிறு வீக்கமாக இருக்கும், அது ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இது வரைக்கும் வராத பெயின் வந்து அடி வயிறில் வருது அப்படின்னா அது கூட ஒரு சிம்டம்ஸ் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் பெயினை வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வராத ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பீரியட்ஸ் டிலே ஆனோடனே செக் பண்ணி பாருங்கள். வேற என்ன ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ எப்பயாவது சிலருக்கு வந்து நார்மலாகவே ஃப்ரீக்வெண்ட் யூரின் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, பண்ணாதவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே சம் கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்ம நிறைய அன்னைக்கு வாட்டர் குடிச்சிருப்போம், ஏதோ ஒரு ரீசன் கிளைமேட் ஒரு மாதிரி இருந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம வந்து வேற உடம்புல வெளியேறலைன்னா கூட நமக்கு அடிக்கடி யூரின் வந்துட்டே இருக்கும், அது வேற. பட் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வருது அந்த மாதிரி. நான் சொல்றது 2-3 நாள் உங்களுக்கு அந்த மாதிரி யூரின் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது சிம்டம்ஸா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வெறும் ஒரு நாள் மட்டும் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க, அது நார்மல். பட் 2-3 நாள் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க நாள் தள்ளி போனோடனே கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக்கா வரக்கூடிய சிம்டம்ஸ். இது போக இன்னும் நிறைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கு, இன்னும் டிஃப்ரெண்டா. சில பேருக்கு வந்து மூக்கு அடப்பு வரும், சில பேருக்கு வந்து வாயில வந்து மெட்டல் டேஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு சில்வரை வாயில போட்டு மெண்டா ஒரு மாதிரி மெட்டல் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி சில பேருக்கு வாயில வந்து நமக்கு சலைவா ஸ்மெல் வரும். அப்புறம் ஸ்டஃபிங் நோஸ் நான் சொன்ன மாதிரி, கோல்டு, இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் மாதிரியே மோஷன் டிஃப்ரெண்ட் போகிறது, இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறுபடும். பட் பேசிக்காக பொதுவாக உலகத்தில் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னால் அது சொல்லக்கூடியது இதுதான். நான் சொன்ன மாதிரி 25 நாளைக்கு மேலே ஆகுது, 30 நாளைக்கு மேலே ஆகுதுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வர்றது வேற. அதே மாதிரியே நீங்கள் ஒரு மாதம் இது வருதான்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எல்லா மாதமும் இப்படி வருதுன்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, அது உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால வருது. சடனாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னும் போது நம்ம வந்து கரெக்டாக கவனமாக ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போனோடனே கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு ஒரு வாரம் வந்து இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னல, அவங்களுக்கு வந்து நான் வந்து பேபி ஃபார்ம் ஆகி பீரியட்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயும் தள்ளி போகாமல் அவங்களுக்கு தள்ளி போயிருக்கு 6 நாள். ஸோ அப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது, நான் அதை தான் சொல்கிறேன். அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம அதை கொஞ்சம் கவனமாக எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு என்னன்றதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 days தள்ளி போனோன்னா செக் பண்ணி பார்க்கணும். 5 நாளைக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம டாக்டர் போய் பார்த்தோன்னா ஒரு ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆக நமக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் ஒரு ரீசன் தவிர வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் அது வருதுன்னா அதை வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஒரு மாதம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி 25 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க.